நாங்க கொரியன் சீஸ் டாக் பண்ண போறோம். அதுக்கு உருளைக்கிழங்க தோல் உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இத வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸ்ட், சால்ட், அடுத்து கொஞ்சம் முட்டை, அடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். சீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கை இப்படி சொருகிக்கலாம். இப்போ சீஸ் மாவுல முக்கி உருளைக்கிழங்குல நல்லா பெரட்டி பிரெட் கிரம்ஸ் நல்லா பெரட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான கொரியன் சீஸ் டாக் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாமா? இது சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய்.